நமஸ்காரः. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த பார்க்க போற டாபிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒருமையில தான் நாம பார்த்திருக்கோம். எக்ஸாம்பிள், பாலகஹா கச்சதி, சிறுவன் செல்கிறான். அங்க ஒரு சிறுவன் செல்கிறான் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம். இன்றைய கிளாஸ்ல இன்றைய செஷன்ல பன்மையில் எப்படி சொல்றது அப்படின்னு பார்ப்போம். பன்மை அப்படின்னா அவர்கள் இல்லை அவைகள் அப்படிங்கிறது எப்படி சொல்றது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்ல ஒருமை பன்மை அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு. ஒரு நபரையோ இல்ல ஒரு பொருளையோ குறிக்கும் பொழுது அது ஒருமையில நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே ஒன்றுக்கு மேற்பட்ட, இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட நபர்களையோ பொருட்களையோ குறிக்கும் பொழுது நம்ம பன்மையில பேசுவோம், இல்ல பன்மையில குறிப்பிடுவோம். இங்க தமிழ்ல நான் மரியாதைக்காக பன்மை யூஸ் பண்றது இருக்கு. பட் அதை நான் பேசல. பட் ஜென்ரலா ஒருமை பன்மை அப்படின்னா ஒரு நபர் இல்ல ஒரு பொருள் இருந்தா அதை குறிப்பிடுவதற்கு ஒருமை. ஒன்றுக்கு மேல் இருந்தால், இரண்டு அல்லது இரண்டிற்கு மேல இருந்தா அங்க பன்மையை நம்ம பிரயோகிப்போம். அதான் நார்மல் பேட்டர்ன். பட் சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒருமைக்கு அதே மாதிரிதான். ஒரு நபர் ஒரு பொருள் இருந்தா அது ஒருமை. பன்மை அப்படின்னா மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட நபர்களையோ பொருட்களையோ குறிப்பதற்கு மட்டும்தான் பன்மை. இரண்டு நபர்களையோ இல்ல இரண்டு பொருட்களையோ குறிப்பிடுவதற்கு பன்மை யூஸ் பண்ணக்கூடாது. பட் அங்க சில விதிவிலக்குகள் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசல. ஜெனரல் ரூல் ஒருமை அப்படின்னா ஒரு நபர் ஒரு பொருள். பன்மை அப்படின்னா மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட நபர்களோ பொருட்களோ இருந்தால் அவைகளையோ அல்ல அவர்களையோ குறிப்பிடுவதற்கு பன்மை யூஸ் பண்ணலாம். இங்க இரண்டு நபர் இல்ல இரண்டு பொருட்கள் இருந்தா அதுக்கு டியூவல் அப்படின்னு இருமைன்னு சொல்லிக்கலாம் தமிழ்ல நினைக்கிறேன். அதுக்கு தனியாவே ஒரு பிரயோகம் இருக்கு சமஸ்கிருதத்துல. ஆனா அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்க நாம பன்மைன்னு சொல்றது மூன்று அல்லது மூன்றிற்கு மேல். நம்மளுடைய பிராக்டிஸ்க்காக நம்ம பொதுவா 5 இல்ல 5க்கு மேல நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஜென்ரலா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துப்போம். அந்த ஒரு பொருளையோ இல்ல நபரையோ நம்ம எப்படி பன்மையில சொல்றது? தமிழ்ல பொதுவா பன்மையை குறிப்பிடுவதற்கு கல் அப்படின்னு லாஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். சிறுவர் இல்ல சிறுவன், சிறுவர்கள். பழம் பழங்கள், புத்தகம் புத்தகங்கள், கணினி கணினிகள், பாட்டில் பாட்டில்கள். எல்லாத்துக்கும் பொதுவா கல் அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பன்மையா மாறிடும். ஆனா அதுல ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், இல்ல அக்ரிணி பொருட்களாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் கல்லுன்னு ஆட் பண்ணா பொதுவா மாறிடும் பன்மையில. ஆனா சமஸ்கிருதத்துல அந்த சப்தத்தினுடைய பாலினம் என்னவோ அதை பொறுத்து அது என்ன ஆட் பண்ணணுங்கிறது மாறுபடும். எக்ஸாம்பிள், பாலகஹா. ஆண்பால்ல பாலகஹா அப்படின்னா ஒரு சிறுவன். அதுல பன்மையை சொல்லணும் சிறுவர்கள் அப்படிங்கிறதுக்கு பாலகாஹா. பாலகாஹா அப்படின்னா சிறுவர்கள். இங்க பாலகஹா குறில் ஆ விசர்கா வந்தா அது ஒருமை, ஏகவச்சனம். நெடில் ஆ விசர்கா வந்தா அது பன்மை. பாலகஹா, பாலகாஹா. மார்கஹா வழி, மார்காஹா வழிகள். தேவாலயா கோவில், தேவாலயாஹா கோவில்கள். கிரந்தஹா புத்தகம், கிரந்தாஹா புத்தகங்கள். என்னன்னா லாஸ்ட் வர்ற அந்த குறிலாவை நெடிலா மாத்தினீங்க அப்படின்னா பன்மையா மாறிடும். அதே பெண் பாலினத்தை சார்ந்த வார்த்தையா இருந்துச்சு, அதுக்கு பன்மை எப்படி வரும்னா அதுக்கு ஜஸ்ட் விசர்கா ஆட் ஆகும், ஆல முடிஞ்சா. எக்ஸாம்பிள், பாலிகா சிறுமி, பாலிகாஹா
சிறுமிகள். மகிழா பெண், மகிழாக பெண்கள். அதே அக்ரணி வார்த்தைகளா இருந்தாலும் வாட்டிகா, வாட்டிகாக, வாட்டிகா ஒரு தோட்டம், வாட்டிகாக பல தோட்டங்கள். வேதிகா மேடை, வேதிகாக மேடைகள். பாலிகா, பாலிகாக, மகிழா, மகிழாக, வாட்டிகா, வாட்டிகாக. இது மாதிரி ஆள முடிஞ்சா எல்லாம் விசர்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். அதே ஈல முடிகிற சில பெண்பாலினத்தை சார்ந்த வார்த்தைகள் இருக்கு. எக்ஸாம்பிள் நதி. இங்க நதி அப்படின்னா ஆறு. இங்க வந்து யஹா அப்படின்னு ஆட் ஆகும் லாஸ்ட்ல. பொதுவா ஈல வர்றதுக்கு எல்லாமே அந்த லாஸ்ட்ல ஈய எடுத்துட்டு யஹா இல்ல யாஹா இல்ல யாம் அப்படின்னு ஆட் பண்ணணும். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். இங்க வந்து யஹா அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது பன்மையா மாறும். ஸோ நதி அப்படின்னா ஆறு, நத்யஹா ஆறுகள் இல்ல நதிகள். லேखनी பேனா, லேखन्यः பேனாக்கள். கூப்பி பாட்டில், கூப்யः பாட்டில்கள். கடி கடிகாரம், கட்யः கடிகாரங்கள். அப்புறம் தர்வி கரண்டி, தர்வ்யः கரண்டிகள். துரோணி பக்கெட், துரோண்யः பக்கெட்டுகள். ஓகேவா? அதே பாலின மற்ற வார்த்தையா இருந்தா ஆனி அப்படின்னு பின்னாடி சேரும். எக்ஸாம்பிள் கிரகம் வீடு, கிருஹாணி வீடுகள். பத்திரம் பேப்பர், பத்ராணி பேப்பர்ஸ். கீதம் பாட்டு, கீதானி பாட்டுகள். அப்புறம் புஷ்பம் பூ, புஷ்பாணி பூக்கள். வஸ்திரம் துணி, வஸ்திராணி துணிகள். கந்துக்கம் பால், கந்துக்காணி பால்கள் பால்ஸ். வியஜனம் ஃபேன், வியஜனானி ஃபேன்கள். இது மாதிரி ஆணி அப்படின்னு ஆட் ஆகும். பட் இங்க இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து அவனுடைய அப்படிங்கிறதுக்கு பாலகஸ்ய, பாலிகாயாஹா, நத்யாஹா, கிரகஸ்ய அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதில் அப்படிங்கிறதுக்கு பாலகே, பாலிகாயாம், நத்யாம், கிருஹே அப்படின்னு பார்த்தோம். இப்ப பன்மையில வரும்போது பாலகாஹா, பாலிகாஹா, நத்யஹா, கிருஹாணி அப்படின்னு வரும். இது முதல்ல கன்ஃபியூஷனா தான் இருக்கும். தமிழ்ல இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கல் ஆட் பண்ணா பன்மையில மாறுற மாதிரி. பட் இங்க வந்து அது மாதிரி ஒரு சிம்பிளான ரூல் இல்லை. பட் அது என்ன பாலினம், அது என்ன பாலினத்தை சார்ந்ததோ அதை பொறுத்து அதனுடைய லாஸ்ட் எண்டிங் லெட்டர்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இன்னொரு முறை, ஸோ ஆண் பாலினத்தை சார்ந்த வார்த்தைகளா இருந்தா ஆஹா அப்படின்னு முடியும். பாலகாஹா, மார்காஹா, தேவாலயாஹா. பெண் பாலினத்தை சார்ந்த வார்த்தையா இருந்தா ஆல முடிஞ்சா மறுபடியும் ஆஹான்னு வரும். பாலிகாஹா, மகிழாஹா, வாட்டிகாஹா. அது மாதிரி ஈல முடிஞ்சா மட்டும் நத்யஹா, துரோண்யஹா, கூப்யஹா, கட்யஹா அப்படின்னு வரும். அப்புறம் கட்யாஹா அப்படின்னு கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மா வரும். எக்ஸாம்பிள் நத்யஹா அப்படின்னா ஆறுகள், நத்யாஹா அப்படின்னா ஆற்றினுடைய அப்படின்னு மாறிடும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நத்யாஹா நாம காவேரி. அங்க வந்து நத்யாஹா அங்க தீர்க்கம் நெடிலா மாத்தினீங்க அப்படின்னா அது அதனுடைய அப்படின்னு பொருள்படும். அங்க வந்து குறில் மட்டும்தான் வரணும். அதனால கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ நத்யஹா ஆறுகள், துரோண்யஹா பக்கெட்டுகள். அது மாதிரி.
ஸோ அதே பாதின மற்ற வார்த்தையா இருந்தா ஆனி ஆட் ஆகும். கிருஹானி, பத்ராணி, புஷ்பானி, கந்துகானி, இது மாதிரி. இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்னுடைய ஏகவச்சனம் பகுவச்சனம் சொல்லுங்க. அந்த வேர்ட்ஸ்னுடைய ஒருமை பன்மை. எக்ஸாம்பிள், பாலகஹ பாலகாஹ, சிறுவன் சிறுவர்கள், மார்கஹ மார்காஹ, வழி வழிகள். இது மாதிரி எல்லா ஜெண்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. फर्स्ट पुल्लिंगम महोदय, रामः रामाः, स्त्रीलिंगम नदी नद्यः, नपुंसकलिंगम कंदुकम कंदुकानि. गायकः गायकाः पुल्लिंग शब्दम. மீனிங்க சேர்த்து स्त्रीलिंग சொல்றீங்களா शब्दम ப்ளீஸ் மற்றவர்களுக்காக. गायकः பாடகர், गायकाः பாடகர்கள். ஸ்திரீலிங்க சப்தம் வந்து மகிழா மகிழாக, பெண் பெண்கள். ஸ்ரீலிங்க ஈகாராந்த சப்தம் வந்து தூரவாணி தூரவாணியக, ம், போன் போன்கள். ம், நபும்சகலிங்க சப்தம் வந்து ஜலம் ஜலானி, நீர் நீர்கள். இப்ப நான் சில வார்த்தைகளை சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. தாலஹ தாலக தாலகாக புல்லிங்க சப்தம். தாலஹ தாலாஹ, தாலாக புட்டு தாலக புட்டுகள். புனः एकवारं वदतु, இன்னொரு சொல்லுங்க. தாலக தாலாக ஸ்யூதஹ ஸ்யூதக ஸ்யூதாக கூர்ச்சஹ கூர்ச்சக கூர்ச்சாக பிரஷ். द्विचक्रिका சைக்கிள். द्विचक्रिका द्विचक्रिकाः. நியூஸ் வார்த்தா. वार्ता वार्ताः. கதா. कथा कथाः. दर्वी கரண்டி. दर्वी दर्वी दर्व्यः. प्रदर्शिनी एग्जिबिशन. प्रदर्शनी प्रदर्शन्यः. नदी नदी नद्यः. शरीरम शरीरं शरीराणि. शिबिरम शिबिरं शिबिराणि. नाटकम नाटकं नाटकानि. उत्तमम्. प्रकोष्ठः प्रकोष्ठाः, रूम मेनी रूम्स. कुञ्चिका कुञ्चिकाः, சீப்பு நிறைய சீப்புகள். வாணி வாணியக. வாணி அர்த்தம் தெரியலையே. நேம் வருமா? ஸ்பீச் ஸ்பீச் ஸ்பீச். வாணி வாணி வாணியக. கந்துகம் கந்துகானி, பால் மினி பால்ஸ். மந்திரம் மந்திரம் டெம்பிள், மந்திராணி மினி டெம்பிள்ஸ். காரியம் 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 காரியாணி நிறைய ஒர்க்ஸ். தைலக்கூப்பி தைலக்கூப்பி எண்ணெய் பாட்டில். தைல கூப்பியக நிறைய எண்ணெய் பாட்டில்ஸ். கர்த்தரி கர்த்தரி கத்திரிக்கோள். கர்த்தரியக நிறைய கத்திரிக்கோள். சபா சதாவாசா சபா பா சபை. சபா 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 சபாஹா நிறைய சபைகள். சபாஹா. ஜில்லா ஜில்லா ஜில்லாஹா நிறைய ஜில்லாக்கள். தேசஹ தேசஹ தேஷாஹா நிறைய தேசங்கள். விதேசஹ விதேசஹ விதேஷாஹா நிறைய வெளிநாடுகள். பத்ராலயஹ பத்ராலயஹ பத்ராலயாஹா. பத்ராலயனா நியூஸ்
பேப்பர் போஸ்ட் பிரிண்டிங் ஆஃபீஸ் பிரஸ் தான் சார். போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம். போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே. பத்ராலயः பத்ராலயாः. ஆம் சம்யக். वृक्षः वृक्षाः देवालयः देवालयाः हस्तः हस्ताः ம். वाटिका वाटिकाः वेदना वेदनाः घटी घट्यः वेणी वेण्यः वस्त्रं वस्त्राणि नेत्रं नेत्राणि वनं वनानि லேखनी लेखनी लेखन्यः कूपी कूपी कूप्यः पर्वतः पर्वताः ग्रन्थः ग्रन्थाः बालिका बालिकाः पेटिका पेटिकाः यन्त्रं यन्त्राणि मन्त्रः मन्त्राः विद्यालयः विद्यालयाः धनं धनानि सभा सभाः शाला शालाः पात्रं पात्राणि उत्तमम्. आसन्दः आसन्दाः आसन्दाः वृक्षः वृक्षाः. For feminine, दूरवाणी दूरवाण्याः. दूरवाण्यः पादरक्षा அந்த குறிலா दूरवाण्यः. ஈல வரது மட்டும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். குறிலா முடியணும். दूरवाण्यः पादरक्षा पादरक्षाः. For neutral, पुष्पं पुष्पाणि वस्त्रं वस्त्राणि फलं पत्राणि फलं फलानि फलानि आम् चक्रं चक्राणि घटी घट्यः उत्तमम्. कण्ठः कण्ठः कण्डकाः कण्ठाः कण्डाः मृगालयः जू जू मृगालयाः आश्रमः आश्रमः आश्रमाः लता लता लताः லதானா கொடி, செடி கொடி, அந்த கொடி. क्रीडा क्रीडा क्रीडाः पूजा पूजा पूजाः सङ्गणकं सङ्गणकं सङ्गणानि सङ्गणकानि सङ्गणकानि क्रीडाङ्गणं क्रीडाङ्गणानि कृष्णफलकं कृष्णफलकानि सङ्गीतं सङ्गीतानि काव्यं काव्यानि शाकं शार्गाणि शाकं शाकानि शाकानि कविता कविता कविताः कविதையின் பொருள். श्लोकः श्लोकः श्लोकाः उत्तमम्.
ஸோ இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுற கொஷின்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் சன்ஸ்கிரிட் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.